ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பிளாக் பேர் பேசுகிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஐடியோட கலெக்ஷனு தான். இதை எப்படி சொல்லி ஆரம்பிக்கனே தெரியல எனக்கும். சரி, அதான் வீடியோ எடுக்கணும்னு வந்துட்டேன். சரி வாங்க, இப்போ நம்ம ஐடி பண்ணுறதுன்னு எல்லா கலெக்ஷனும் பார்ப்போம். இது எதுக்கு போடுறோம்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கிட்ட இருக்கும் இந்த ஐடியில் நான் விளையாட ஆரம்பிச்சு. இப்போ இந்த ஐடியை நான் விற்க போகிறேன். ஆமாம், விற்கிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் விற்க போறியோ? ஏன் ப்ரோ விற்க போகிறேன்? இந்த ஐடியை ஏன் ப்ரோ விற்க போகிறீங்க? இந்த ஐடியை விற்றா அப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயரை விட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் போக மாட்டேன். ஃப்ரீ ஃபயரில் தான் இருப்பேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் ஃப்ரீ ஃபயர் விட்டு போக மாட்டேன். ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டிலாம் நான் இன்னொரு ஐடி வாங்குவேன். அது எப்போன்னு தெரில. ஆனால் எப்போன்னு சொல்லுறது 3 மாதம் ஆகும். 3 மாதத்துக்குள்ளே எப்படி வாங்கிடுவேன். நவம்பருக்குள்ளே வாங்கிடுவேன். ஆனால் அது அந்த வீடியோ உங்களுக்காக ரெக்கார்டு எடுத்து, அந்த வீடியோ வந்த உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ரெக்கார்டு எடுத்து போடணுன்ட்டு நான் முடிவு பண்ணிடுவேன். அது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து நான் போடணுமா வேண்டாமா, சேனலு ரீச் போகுதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி போடுறேன். எப்படியா நான் போட்டுருவேன். இந்த ஐடி நான் இப்போ எதுக்கு இந்த கலெக்ஷனை போடுறோம்னா, இந்த ஐடியோட கலெக்ஷன் நீங்கள் யாரும் பார்த்து எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது. அவ்வளோவா இந்த ஐடி கலெக்ஷன் நான் இருந்து காட்டினதும் கிடையாது. அதோட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். சரி, நம்ம இவ்வளோ நாள் விளாண்ட ஐடி நானே இப்போ கொஞ்சம் புதுசாக வாங்க. இந்த ஸ்கை டைவ்லாம் எடுத்து வரப்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன். அது கஷ்டப்பட்டுல லக்கியில் விழுந்துச்சு. சரி உண்டு. ஆனால் அடுத்து வாங்க போகிற ஃப்ரீ ஃபயர் ஐடியில் நான் அவ்வளோவா டாப்அப் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் கைஸ். ஏன்னா நான் இந்த ஐடியில் நான் கிட்டத்தட்ட நிறைய அமௌண்ட் டாப்அப் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த டாப்அப் பண்ண அமௌண்ட்டை திருப்பி வருதுன்னு கேட்டிங்கன்னா வரல. கொஞ்சம் கூட தான் வருது. நான் போட்டு எடுக்கணும்னு இருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டு இருக்கணும் சேர்த்து தான் எடுக்க போகிறோம். அவனுக்கு வர அமௌண்ட் கொடுத்துருவேன். அவனுக்கு கொடுத்துருவேன். ஆனால் ஏதாவது சேர்ந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் எடுக்க போகிறோம். அந்த ஐடி எடுத்து சேனலில் வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு ரெக்கார்டு எடுத்து போடுவேன். ப்ரைஸ் எவ்வளோன்னு அப்போ சொல்கிறேன். ப்ரைஸுக்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். அப்போது எனக்கு தெரிஞ்சவனுங்க அண்ணன்கிட்ட தான் வாங்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு 3.5 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 3.5 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் 3 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு கொஞ்சம் பண்ணிவிடுங்க. ஐயா பாவம் பார்த்து பண்ணிவிடுங்க. நீங்கள் தான் பண்ணணும். ஓகே. இந்த கலெக்ஷன்லாம் எடுத்துருவேன். ஃபிஸ்ட்டு ஒன்று கிடக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபிஸ்ட்டு 1 கிடக்கு. ஃபிஸ்ட்டு 1 எதாவது தெரியாதனமாக டக்கு கொடுத்ததுனால ஸ்கிப் ஆகி கொஞ்சம் முன்னாடி போயிட்டு 10 செகண்டுக்கு முன்னாடி. அதனால் ஏதோ ஒன்று காட்ட முடியாமல் போயிட்டு சரி போகும்போது ரெக்கார்டு அப்படின்னு விட்டுருக்கேன். பாட்டு வந்துட்டேன். சரி, எனக்காக லைக் பண்ணலாம், லைக் பண்ணிக்கோங்க கைஸ். ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பாய்.